அனைவருக்கும் வணக்கம். 3 இயர்ஸ் எல்எல்பி அஃபிலியேட்டட் கோர்ஸ் அப்ளை பண்ணவங்க நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ எனக்கு ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் காலேஜ் கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. தென் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தாலும் அலாட்மெண்ட் ஆர்டர் வருமா? வராதா? அத பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எஸ் கிடைக்கும். யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு. மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு 100% நீங்கள் கேட்குற காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அலாட் பண்ணி குடுப்பாங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஷூராக கண்டிப்பாக அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். பட் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, 50% தான் கிடைச்சாலும் கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம் அப்படின்ற ஆப்ஷன் தான் இருக்குது. ஒரு வேளை நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்குற காலேஜ் கிடைக்கல அப்படின்னா, ரீஅலாட்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு குடுக்குற காலேஜில் குடுக்குற டாக்குமெண்ட் எதெல்லாம் கேட்குறாங்களோ, அதெல்லாம் கொண்டு போய் குடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அந்த காலேஜிலே நீங்கள் வந்து லெட்ரு எழுதி குடுத்தீங்க அப்படின்னா, ஆஸ் யூசுவல் நம்ம நார்மலாக இப்போ ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இல்லாததுக்கு லெட்ரு எழுதுனீங்கல்ல, அதேமாரியே ஒரு லெட்ரு எழுதி, ரொம்ப லாங்கில் இருக்கேன், என்னால் வர முடியல. ஸோ மெடிக்கல் இஷ்யூஸ் எனக்கு நியரஸ்ட்டில் இருக்கிற காலேஜ் எந்த காலேஜோ அங்கே சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி லெட்ரு எழுதி குடுத்தீங்க அப்படின்னா, அதை வந்து ரீஅலாட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணி 1 ஆர் 2 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு நீங்கள் கேட்குற காலேஜை சேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க பயப்பட வேணாம். கன்ஃபார்ம் கேட்குற காலேஜ் கிடைக்கும். இல்லை கேட்குற காலேஜ் கிடைக்கல அப்படின்னாலும் ரீஅலாட்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணேன். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதையும் நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போஸ்ட் பண்ணி விடுறேன். தேங்க்யூ கைஸ். பாய்.